இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் போட வேண்டாம். இந்த மாதிரி பாட்டில் இல்லை அப்படின்னா பீங்கான் ஜாடியில் போட்டு வச்சுக்கோங்க. அதனால தான் அப்போ தான் ரொம்ப நாள் வருஷத்துக்கே வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் செய்யலான்னு இருக்கிறேங்க. இப்போ நமக்கு சம்மரில் நிறையா மாங்காய், பச்சை மாங்காய் நிறைய கிடைக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுட்டு வச்சுக்கோங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த மாதிரி மாங்காய் ஊறுகாங்க. அதுக்கு நான் கிளிமூக்கு மாங்காய் 2 மாங்காய் எடுத்துருக்கிறேன். ரொம்ப பெருசு இல்லை, சின்ன சின்ன மாங்காயாக 2 மாங்காய் எடுத்துருக்குறேங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் நல்லா நீட்டாக கழுவிட்டு தொடச்சிட்டு அப்புறம் சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாது. அதனால் நீட்டாக இருக்கணுங்க, தண்ணி படாமல் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. மாங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா அந்த கொட்டையில் இருக்கிற சதப்பிடிப்பு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த உலக்கில் இந்த மாதிரி தலை தட்டி அளந்து இந்த உலக்கில் வந்து எனக்கு 3 உலக்கு வந்ததுங்க. 2 உலக்கு போட்டுட்டேன். இது வந்து 3ஆவது உலக்கு. 3 உலக்கு தாங்க வந்துச்சு. கட் பண்ணுறது வந்து ரொம்பவும் பெருசாக வேண்டாம், ரொம்பவும் சின்ன வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா தான் இது உப்பில் ஊறி ஒரு நாள் நம்ம வெயில் வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிப்போம். அதனால் கொஞ்சம் பீஸ் வந்து சின்னதாக தான் வரும். நம்ம இப்போ இந்த உலக்கில் 5 உலக்கு இந்த மாங்காய் இந்த கட் பண்ணினது வந்துச்சுன்னா இந்த உலக்கில் அரை உலக்கு போடணுங்க. 5 உலக்கு இதில் வந்துச்சுன்னா அரை உலக்கு உப்பு போடணும். எனக்கு வந்து 3 உலக்கு தான் வந்திருக்குது. அதனால் இதை வந்து நம்ம ஒரு 1/4 உலக்குக்கு மேலே கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம், போதுங்க. இப்போ நம்ம இந்த உலக்கில் ஒரு 1/4 உலக்குக்கு கொஞ்சம் அதிகமாக 1/4 உலக்கு போட்டு சும்மா இவ்வளோ மட்டும் போட்டேங்க, அதிகம் போடல. இவ்வளோ உப்பு எடுத்துக்கிட்டேன். 1/4 உலக்குக்கு அப்புறம் இவ்வளோ உப்பு தான் போட்டேன், அதிகமாக. இப்போ நம்ம உப்பை இதில் போட்டு வச்சிடலாங்க. இதில் போட்டு நம்ம இப்படி ஒரு குலுக்கி விட்டுக்கலாங்க. மாங்காய் நல்லா குலுக்கி விட்டு நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நான் வந்து சாயந்தரம் ஒரு 5 மணி ஆகுதுங்க. இப்போ நான் கட் பண்ணி உப்பு போட்டு இது இந்த ஓவர் நைட்டு இந்த நைட் ஃபுல்லாக ஊறுட்டுங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நம்ம மாங்காயில் உப்பு போட்டு குலுக்கி விட்டு வச்சோம் இல்லைங்களா, இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சுங்க. இப்போ நான் அடுத்த நாள், இப்போ எனக்கு காலைல 10 மணி ஆகுதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாங்காய் பீஸுகளை மட்டும் எடுத்து வேற ஒரு தட்டில் வச்சு மாற்றிட்டு, இப்போ இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து மாங்காய் பீஸுகளை வந்து நம்ம கொண்டு போய் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சிடலாங்க. மாங்காய் தண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த இருத்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, இதையும் ஒரு அரை நேரம் நம்ம வெயிலில் வச்சுட்டு இருந்தால் போதும். இது ஃபுல் டே வச்சுருக்கணும். இன்றைக்கி 10 மணிக்கு போட்டால் 4 மணி வரல வச்சுருக்கலாங்க. வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தாளிச்சுக்கலாம். மாங்காயுமே மாடியில் வச்சுருக்குறேங்க. இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையெல்லாம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. அதனால் தூசெல்லாம் கட்டாயம் வரும். அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு ஒயிட் துணி போட்டு கவர் பண்ணி வைக்கிறேங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு போட்டாலுமே நல்லா காஞ்சிக்கும். இந்த மாதிரி வச்சுருங்க. உங்கள்கிட்ட துப்பட்டா இருந்தால் கூட மெலிசான துப்பட்டா இருக்கு இல்லைங்களா, அது இருந்தாலும் போட்டுருங்க. என்கிட்ட இதுதான் இருந்துச்சு. இந்த மாங்காய் தண்ணி பார்த்தீங்கன்னா தூசு உழுகாது, மேலே அட்டை போட்டுக்கிறதுனால விழுகாதுங்க. அதனால் இது ஒரு 2 மணி நேரம் வெயில் இருந்தால் போதும், எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து இப்போ 5 மணி வரல அப்படியே வெயிலே விட்டுட்டுங்க. நல்லா காஞ்சிச்சு. இப்போ இனி இந்த ஊறுகாவை தாளிச்சிடலாங்க. எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் கட் பண்ண மாங்காய் வந்து எனக்கு இந்த உலக்கில் 3 உலக்கு வந்துச்சுங்க. 5 உலக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து அரை உலக்கு எல்லாமே அளவு எடுத்துக்கணும். அது உப்பு, மிளகாப்பொடி அந்த மாதிரி. எனக்கு 3 உலக்கு தாங்க வந்து. அதனால் ஒரு கால் படிக்கும் 1/4 உலக்குக்கு கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் இருக்குங்க எண்ணெய். அது எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அதே அளவு கால் உலக்கு வந்து மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்கிறேன், வர மிளகாப்பொடி. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேங்க. இது வந்து ஒரு 4 டீஸ்பூன் வந்து வறுக்கிறதுக்கு. இப்போ இதை வறுக்கணும்.
அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் வச்சுருக்கிறேங்க. இப்போ இந்த வெந்தயம், பெருங்காயம், இந்த கடுகு இதெல்லாம் வறுத்துக்கலாங்க, தனித்தனியாக வறுத்துக்கலாங்க. வெந்தயம் நல்லா வறுத்துக்கணுங்க. பெருங்காய கட்டி வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வரணும் கடுகு. போதுங்க, இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எல்லா கடுகும் பொரிஞ்சிருச்சுங்க, எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாங்காயில் நான் வடித்து வச்சேன் இல்லைங்களா, அந்த ஜூஸ் எனக்கு இவ்வளோ தான் வந்துச்சு. இப்போ இதில் நம்ம என்ன போடுறோன்னா, நம்ம வெந்தயமும் பெருங்காயமும் பொடிச்சு வச்சிருந்து இல்லைங்களா, அந்த பவுட்ரு, அப்புறம் கடுகு வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த இது, அதுக்கப்புறம் சர்க்கரை, அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இதெல்லாம் இந்த ஜூஸு, அந்த மாங்காய் வடித்த இந்த மாங்காயிலிருந்து எடுத்த தண்ணியில் இது எல்லாம் போட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்தது நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இந்த எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த எண்ணெயெல்லாம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. இந்த மாங்காவில் உள்ளே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஓடு, அதோடு சேர்த்தியே கட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துகிட்டு கட் பண்ணாதீங்க. அது இருந்தால் தான் அது பைண்டிங் மாதிரி அந்த பீஸ் வந்து குலையாமல் அப்படியே இருக்கும். அடுத்து நல்லா கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம அந்த கலக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து ஓரமாக போட்டுக்குங்க. நடுவில் போட்டிங்கன்னா அப்படியே தெரிச்சிரும். ஓரமாக போட்டுக்கோங்க. இது பாருங்க, ஒரு குழம்பு பக்குவத்துக்கு வந்துருக்குது. நல்லா இது நல்லா ஒரு 2-3 கொதி வரட்டுங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த மாங்காய் துண்டுகளை போட்டுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல அந்த ஜூஸ் எல்லாம் ஊற்றினோடனே எதுக்குன்னா, அந்த சர்க்கரை கொஞ்சம் நல்லா கரையணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க. சர்க்கரை கரைஞ்சோடனே நம்ம இதை மாங்காய் எடுத்து போட்டுற வேண்டியது தான். போட்டு ரொம்பலாம் வந்து இது பண்ண தேவையில்லை. நீங்கள் இப்போ வந்து ஒரு பெரிய மாங்காய், இப்போ நான் சொன்ன அளவு பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் உலக்கெடுக்கல கூட அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு டம்ளரோ ஒரு கிண்ணியோ இருந்தால் கூட, எந்த கிண்ணியிலே ஒரு பவுலில் அளந்தீங்கன்னா கூட ஒரு 5 பவுலுக்கு அந்த அளவு நான் சொன்ன அளவுங்க. எல்லாமே மிளகாப்பொடி, சர்க்கரை, எண்ணெய், ஆயில் மட்டும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிருக்குறோம், அவ்வளோதான். இது வந்து 1 வருஷம் ஆனாலும் கெட்டே போதுங்க. நம்ம இதுக்கு மேலே நம்ம வேக வைக்க வேண்டாம், நிறுத்திடலாம். குண்டு மாங்காய் இருக்குதுங்களா, கிளிமூக்கு மாங்காய் இல்லாமல் வேறு மாங்காயிலையும் நீங்கள் போடலாம். ஆனால் இந்த மாங்காயில் போட்டால் 1 வருஷத்துக்கு கெட்டு போகுதுங்க. நான் வேறு எந்த மாங்காயிலையும் போட்டதில்லை. நான் இதே மாங்காயில் தான் நான் போடுறேன். இது இதை இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். வெளியிலேயே வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்கணுங்கிறதில்ல, வெளியிலேயே வச்சுக்கலாம். ஊறுகாவை எக்காரணம் கொண்டும் தட்டை வச்சு மூடிடாதீங்க. ஏன்னா தட்டை வச்சு மூடினா நம்ம சூடாக இருக்கிறதுனால அந்த நீராவி பட்டு நீராவி தண்ணி உள்ளே ஒழுகும், கெட்டு போயிடும் ஊறுகாய். அதுக்காக நீங்கள் சும்மா வெறுமனே அப்படியே இருக்கட்டுங்க. இது ஒரு 1 மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே அப்படியே பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இந்தளவு எண்ணெய் ஊற்றினா தாங்க நம்ம வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த ஊறுகாய் வந்து நான் ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுட்டேன், நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம பாட்டிலில் எடுத்து போட்டு வச்சுக்கலாங்க. இது நான் சொன்ன அளவுகள் படி நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி செய்யுங்க. இப்போ சீசனு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. என்னை நம்பி நீங்கள் போடலாம், சூப்பராக வரும். டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நமக்கு வந்து இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி நமக்கு வந்து குழம்பு செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்போலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.